இதை வந்து அப்படியே அழகா போட்டுவிட்றோம். ஓகே, ஓரளவுக்கு அப்படியே ஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என்ன இது? ஸோ அதுக்கு மேலே ஏதோ பெயிண்ட் மாதிரி இருக்கு. ஸோ இவனை வந்து மறுபடியும் அதே மாதிரி நெட்டெல்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே போட்டு விட்ருவோம். எப்பவுமே என்னுடைய திறமையை பாருங்க. ஆப்ரேஷனும் ஃபெயிலு, பேஷண்ட்டும் டெட்டு. ஒரு ஒரு தடவை கூட ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனது இல்லை, பேஷண்ட் டெட் ஆனால் கூட பரவாயில்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனதே கிடையாது. ஏன்னா ஆப்ரேஷனும் ஃபெயிலியர், பேஷண்ட்டும் டெட், அப்படிதான் போயிட்டு இருக்கு என் நிலைமை. ஸோ இது போட்டாச்சு. இதுதான், இதில் கிளாக் வரும், கிரீன் கலரில் லைட் எரியும், அண்ட் மேலே இது செட்டிங்ஸ் பட்டன்ஸ்லாம் இருக்கு. இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான். லினாக்ஸ் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. என்னமோ எழுதியிருக்காங்க, ஏதாவது தெரியுதா? ஸோ ஒரு மாடல் கியூட்டான மாடல் தான். டேபிள் மேலே இல்லை டிவி மேலே அப்படி வச்சோம்னா அழகா வித்துரு, சூப்பராக இருக்குல்ல. ஒரு பழைய டிவி மாடல்ல அழகா இருக்குல்ல, நீட்டா நல்லா இருக்கு. இந்த மாடல் பார்த்தா வந்தேன், ஆனால் எனக்கும் ரேடியோக்கும் ராசியே இல்லை போல இருக்கு. ஏற்கனவே ஒரு 2-3 ரேடியோ வாங்கி சும்மாவே கிடக்கு, அதுவும் ஒர்க் ஆகாது. இன்னொரு ரேடியோ வாங்கி அது மாடல் நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வித்தியாசமான மாடல், ரொம்ப சன்னமா இருக்கு. ஒரு 1.5 இன்ச் தான் திக்னஸ். இது வந்து ஒரு கேசட் பிளேயர், ஒரு மிலிட்டரி லுக்ல கிடைக்கும். அதாவது ஒரு ரகட் டைப். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரகட் டைப், சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு வந்து செம்மையா இருக்கு. ஆனா இதெல்லாம் உடஞ்சு போச்சு. இந்த உள்ள கேசட் போட்டு ப்ளே பண்றது, இந்த 2 சைடு ஸ்பீக்கர் இருக்கு, ரொம்ப சாலிடா இருக்கு. அண்ட் பேக் சைட்ல இது வந்து கேரி பண்ற மாதிரி, இப்படி கேரி பண்ணிட்டு போறது அழகா இருக்குல்ல, இப்படி தூக்கிட்டு போறதுக்கு. அண்ட் ஒரு இதுல AM FM டேப் ரெக்கார்டர் இருக்கு, ரேடியோவும் இருக்கு. பட்டன்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்ட்டு. டிசைன் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன். நமக்கு வந்தது வேலை செய்யாது. இப்படிதான் நான் வந்து நிறைய நஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த மாடல் ரேர் மாடல், யூனிக் மாடல் கிடைக்காது அப்படின்னு வாங்கிடுறேன். பட் வேலை செய்யாததான் வாங்கிடுறேன். அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்ட உடசலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாங்கிடுறேன். ஒரு சேல் பண்ணணும், விற்கணும் அப்படின்னா கூட இதை விற்க முடிய மாட்டேங்குது. இது ஒர்க்கும் ஆகாது, உடஞ்சும் இருக்கு. யாராவது வாங்குவாங்களா? நான் ஒரு ரேட் வாங்குறேன், அதுல ஒரு பாதி கூட போக மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இது வந்து பேட்டரி டைப் தான், கீழே பேட்டரி போட்டுக்கலாம். அண்ட் இது 6 வோல்ட் அடாப்டரும் போட்டுக்கலாம், ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். FM AM அண்ட் மேல வந்து ரேடியோ டேப். இதோடைய டைப் பாருங்க, இப்படி இந்த பக்கம் தள்ளணும்னா ரேடியோ, இந்த பக்கம் தள்ளணும்னா டேப். அடுத்து இங்க ஆன் ஆஃப் சுவிட்ச், பேட்டரி ஆன் ஆஃப் சுவிட்ச், பேட்டரி இண்டிகேட்டர் இருக்கு. இதுல டியூனிங், இதுல AM சுவிட்ச் பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கு, இந்த பக்கம் FM சுவிட்ச் பண்றதுக்கு பட்டன் இருக்கு. பாருங்க மேல வந்து ஒரு ஸ்லைடிங் டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, AM FM. ரொம்ப அழுத்தணும்னா உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு வேற. சரி, இதெல்லாம் பழையது, அப்படியே ஸ்ட்ரக்கா இருக்கும். இங்க மேல வந்து இப்படி திருவுற மாதிரி பட்டன் இருக்கும், அது இங்க இல்லை. இது ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, கோக் பாட்டில் இல்ல பெப்சி பாட்டில் ஏதாவது மூடியை வாங்கி ஓட்ட போட்டு தான் இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் திருவுறதுக்கு. ஏன்னா இந்த வீல் இங்க இல்லை. இதுல ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்கு.
நல்லா இருக்குல்ல, ஆனா பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப யூனிக் பீஸ், யூனிக் மாடல். இந்தியாவிலே மேபி யாராவது 1-2 பேர் வச்சிருக்கலாம். இந்தியாவிலே யாருக்கிட்டையும் இருக்காது, என்கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை தான். ஆனா இது அவங்களுக்கு தெரியுமா? இந்திய மக்களுக்கு அப்படியே தெரிஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? இது இது இருந்தாதான் வாழ முடியுமா? இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு கேஜெட் நம்ம கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஒரு சிரமமான காலத்துக்கு இதை விற்கலான்னு பார்த்தா விற்க முடிய மாட்டேங்குது, மாட்டிக்கிட்டேன். சரி, டூல்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு போலாம். ஆக்சுவலா சின்ன வயசுல கிட்டாரும் கீபோர்டும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டு கிடைக்காம என்னால அந்த கிட்டாரையும் கீபோர்டையும் கத்துக்க முடியல என்னோட பள்ளி பருவத்துல. சரி, வளர்ந்து பெரியவனான பிறகு சம்பாதிக்கும் போது சரி நம்ம தான் இப்ப சம்பாதிக்கிறோமே, நல்லா தானே சம்பாதிக்கிறோம், கிட்டாரும் கீபோர்டும் வாங்கி கத்துக்கலாம் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. அப்படியும் வாங்கினதுதான் இந்த கீபோர்டும் இந்த கிட்டாரும், ரெண்டுமே வாங்கி. ஆனா ஆர்வமும் இருந்துச்சு. சரி, போய் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணலான்ட்டு ஃபீஸும் கட்டியாச்சு. ஃபுல் ஃபீஸும் கட்டிட்டு 1 மாசம் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் போக முடியல. ஏன்னா வேலை சூழ்நிலைகள் என்னால போய் கத்துக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, இதைதான் கத்துக்கிட்டு இதுலதான் என்னுடைய பொழப்பு இருக்கா, இதுதான் என்னுடைய பொழப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்தா எனக்கு, அதாவது இதை கத்துக்கிட்டாதான் எனக்கு ஒரு என்னுடைய அடுத்த வாழ்க்கை, கமர்ஷியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கா, இதை கத்துக்கிட்டாதான் என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எனக்கு வேலைகள் இருக்கு, அதனால வேலை இருக்கு, ஒரு சின்ன பிஸ்னஸும் இருக்கு, அதுல இருந்து எனக்கு வருமானம் வரும். அதனால இதை கண்டிப்பா அவசியமா கத்துக்கணும் அப்படின்ற நிலைமை எனக்கு இல்லை. ஒரு ஆசை கத்துக்கணும், அவ்வளவுதான். பட் இப்ப அந்த ஆசை எக்ஸ்பைரி ஆகி போச்சு. பட் ஆசை இருக்கு, உள்ளுக்குள்ள சின்ன ஆசை இருக்கு, இதை கத்துக்கிட்டு வாசிக்கணும், பாட்டு வாசிக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கு. இருந்தாலும் அது ரொம்ப பெரிய ஒரு நோக்கமா இருக்கான்னு கேட்டா இல்ல. அதனால இந்த கீபோர்டு அண்ட் கிட்டார் யாருக்காவது இதை கத்துக்கிட்டா எனக்கு பொழப்பு இருக்கு, வேலை இருக்கு, இதுல இருந்து என்னால சம்பாதிக்க முடியும், இது இல்லாம நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களை யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த கீபோர்டையும் கிட்டாரையும் கொடுத்துடலாம். அண்ட் யாராவது சின்ன வயசு பசங்க பொண்ணுங்க, எனக்கு கிட்டார் ஆர்வம் இருக்கு, கீபோர்டு ஆர்வம் இருக்கு, எங்க வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க, கிளாஸ்க்கு நான் போயிட்டு இருக்கேன், ஆனா என்கிட்ட சொந்தமா வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க, சின்ன வயசு ஆளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு வசதி இல்லை, இதை வச்சு நான் பொழைச்சுக்குவேன் அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்க, கொடுத்துடலாம். கொடுத்துடலாம் மீன்ஸ் ஃப்ரீயா கொடுத்துடலாம், விற்கல, ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, பாய் பாய். ஓகே ஃபாக்ஸ், பாய். அப்படி யாராவது முடியாதவங்க இருந்தா சொல்லுங்க.